கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 10/8/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்துல நாம் வெற்றி தருவீராகும்படி கிருபை கோலும் கைத்திரும்பி இவரை தேற்றட்டும் அப்பா. உம்முடைய அன்பின் பிரசனத்தினால சகலமும் ஜெயிக்கும்படி நீர் இவருக்கு நீர் செய்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மை இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. நீர் தருகிற விடுதலையும் ஆசீர்வாதம் எப்போதும் இவரோடு இருந்து இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. சங்கீதம் 71:3 நீர் என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, நீரே இவருடைய கண்மலையும் கோட்டையுமாய் இருந்து இவரை ஆசீர்வதித்து சகலத்திலுமே நன்மை கொடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 10/8/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் அப்பா பழுகி பெருகும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேனப்பா. சேதங்கள் ஒன்றும் வராதபடி தேசத்தை நீர் வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, அண்ணன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.